விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தென்னிந்திய வெல்டிங் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் துவக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை குரோம்பேட் CLC ஒர்க்ஸ் ரோட்டில் உள்ள ஜெய் மஹாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பல சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். தென்னிந்திய வெல்டிங் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். தென்னிந்திய வெல்டிங் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவரும் வெல்டிங் தொழிலாளர்களின் பாதுகாவலர் திரு ஏ பாலாஜி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. சங்கத்தின் மாநில செயலாளர் திரு எம் முகமது இத்ரீஸ் அவர்கள் வரவேற்புரை செய்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவரும் வியாபாரிகளின் பாதுகாவலர் திரு எஸ் சவுந்தரராஜன் என்கின்ற ராஜா அவர்கள் மற்றும் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் திரு வி மெஸ்மர் காந்தன் வெள்ளையன் அவர்கள், மாநில பொருளாளர் திரு நியூ ராயல் எஸ் பீர் முகமது ஆகியோர்கள் தென்னிந்திய வெல்டிங் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் லோகோவை திறந்து வைத்து பின்பு சங்க நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். வெல்டிங் தொழிலாளர் நலச்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்குமே ஏற்கனவே நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 10 ரூபா அல்லது 15 ரூபான்னா அதுக்கு பேர் ஜனதா பாலிசின்னு பேர். 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் அதுக்கு இழப்பீடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாலிசிகள் வருடந்தோறும் நம்முடைய உறுப்பினர்களுக்கு புதுப்பிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு பாலிசி எடுத்தால் வருமுன் காப்போம். அதுதான், அதாவது ஒவ்வொரு வருடமும் இன்சூரன்ஸ் கட்டுவோம், அப்படியே இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். அதே போன்று ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை தொடர்ந்து செயல்படுத்துங்கள். தென்னிந்திய வெல்டிங் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஏ பாலாஜி அவர்கள் மாநில செயலாளர் திரு எம் முகமது இத்ரீஸ் அவர்கள் மற்றும் மாநில பொருளாளர் திரு ஏ முரளிதரன் ஆகியோர்கள் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள். கொரோனா காலகட்டத்தில் 2 தந்தை மகனை அதிகாரத்தில் உள்ள அந்த காவல்துறையினர் அடித்து கொன்ற சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு போராடி வணிகர் சங்க பேரவையினுடைய அமைப்பாளர்கள் போராடி அதற்கு 6 ஆண்டுகளும் கழித்தும் அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அந்த காவலர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை குடும்பத்தாரோ அல்லது நண்பர்களோ செய்ய முடியாது. ஒரு சங்கத்தில் இணைந்திருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அவ்வளோ கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களை இதுவரைக்கும் காவல்துறைக்கு மரண தண்டனை கொடுத்ததா சரித்திரமே இல்லை.
அப்போ அந்த அளவுக்கு அவங்க போராடி அந்த சங்கத்தினர் அந்த குடும்பத்திற்கு நீதி வழங்கி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அஜித்குமார் என்ற ஒரு காவலாளி இறந்தார். ஆனால் அவருக்கான நீதி கிடைக்கவே இல்லை. ஆடியோ ரெக்கார்டும் வீடியோ ரெக்கார்டும் இருந்தும் கூட அந்த காவலாளிக்கு, அஜித்குமார் என்ற அந்த கோவில் காவலாளிக்கு கிடைக்கல. சிபிஐ வந்து விசாரணை பண்ணி அவர் திருடலை, நிரபராதி, அப்படி ஒரு பொருளே காணாமல் போல அப்படிலாம் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கூட அந்த காவலாளிக்கு வந்து நீதி கிடைக்கல, அந்த காவலர்களை தண்டிக்கலை. அப்போ ஒரு சங்கத்தை இணைஞ்சு பயணிக்கிறோன்னா எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கும். என்னதான் நம்ம வந்து ஊரில் பெரிய ஆளாகவோ இல்லை ஒரு பலம் வாய்ந்தவர்களாக இருந்தால் கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளையும் அதிகாரம் மிக்கவர்கள் நம்மளை வந்து நசுக்கும் பொழுது நம்மளால் எதிர்த்து போராட முடியாது. அப்படி நம்ம சொந்தக்காரங்களையோ இல்லை நண்பர்களையோ கூட்டும் போய் அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம மீது வந்து வன்முறையாளர்கள் என்று அந்த காவல்துறை முத்திரை குத்தும். இதே ஒரு சங்கத்தின் மூலமாக அந்த பிரச்சனை தீர்க்கும் பொழுது அந்த பிரச்சனையை சுமூகமாகவும் சட்ட ரீதியாகவும் அணுகி அந்த பிரச்சனை இல்லாமல் அதோடு முடித்து விட முடியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வெல்டிங் தொழில் செய்பவர்கள் ஏதோ ஒரு காயத்தையோடும் அல்லது ஏதோ ஒரு விபத்தை சந்தித்து விட்டு தான் வீட்டுக்கு செல்றோம். திரு என் ஆனந்தன் அவர்கள், திரு LSR ஜெய்சங்கர் அவர்கள், திரு ஜி சிவகுமார் அவர்கள், திரு ஃபெரிஸ் ரவி அவர்கள், திரு MA சிராஜுதீன் அவர்கள், திரு P தயாளன் அவர்கள், திரு K திருமால் அவர்கள், திரு முன்னா R செல்வகுமார் அவர்கள், திரு G மணிகண்டன் அவர்கள், திரு M ஹரிகிருஷ்ணன் அவர்கள், திரு K சங்கர் அவர்கள், திரு V தீனதயாளன் அவர்கள், திரு G ஸ்ரீனிவாசன் அவர்கள், திரு R சுப்பிரமணியன் அவர்கள், திரு M ஆரிஃப் பாஷா அவர்கள், திரு A சலாவுதீன் அவர்கள், திரு D தாமோதரன் அவர்கள், திரு MR மோகன் அவர்கள் மற்றும் திரு S கணேசன் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. தமிழ்நாடு பழம்பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பூவை திரு J ஜெயக்குமார் அவர்கள், சென்னை அனைத்து நுகர்பொருள் வியாபாரிகள் நல சங்கத்தின் டாக்டர் K நடராஜன் அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் R ரமேஷ் BABL ஆகியோர்கள் சங்கத்தை வாழ்த்தினார்கள். இந்த விழாவில் வெல்டிங் தொழிலில் பாதுகாப்பாக எப்படி வேலை செய்வதும், தமிழக அரசுக்கு என்னென்ன கோரிக்கை வைக்கலாம் என்றும் சங்கத்தின் மாநில தலைவரும் வெல்டிங் தொழிலாளர்களின் பாதுகாவலர் திரு A பாலாஜி அவர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்தார். இந்த விழாவை மிக அழகாக ஆரம்பித்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் சங்கத்தின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு LSR ஜெய்சங்கர் அவர்கள், சங்கத்தின் மாநில பொருளாளர் திரு A முரளிதரன் அவர்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். தென்னிந்திய வெல்டிங் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒன்றுபடுவோம், வென்று முடிப்போம். நன்றி. என் பேர் பாலாஜி. தென்னிந்திய வெல்டிங் தொழிலாளர் நல சங்கம் துவக்க விழாவில் மாநில செயலாளர் அண்ணன் இத்ரிஸ் அவர்களையும் மாநில பொருளாளர் முரளிதரன் அவர்களும் இணைந்து இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து தென்னிந்திய வெல்டிங் தொழிலாளர் நல சங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதன் மூலமாக தென்னிந்திய முழுக்க இருக்கக்கூடிய வெல்டிங் தொழிலாளர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு தேவையான நல உதவிகளை அரசாங்கத்தின் மூலமாக பெற்றுத்தருவது என்பது இங்கு உறுதிமொழி எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக இந்த சங்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு அழைப்பாளராக வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் ஐயா அவர்களும், அவர்களோடு சேர்ந்து செயலாளர் மஷ்மர்காந்த் அவர்களும், பொருளாளர் முகமது பீர் அவர்களும் இந்த துவக்க விழாவை துவங்கி வைத்திருக்கிறார்கள். பழம்பொருள் வியாபாரி நடராஜன் அவர்கள் ஐயாவும் வந்திருக்கிறார்கள். இந்த சங்கத்தை மேலும் வலுப்படுத்த சட்டமேதை ரமேஷ் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் இந்த சங்கத்தை துவக்கி வைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தி அருமையாக கொடுத்திருக்கிறார்கள். சங்கம் ஆரம்பிச்சுட்டு இப்போ
நாளடைவில் அந்த சேலாமல் போயிது. இப்போ நீங்கள் உங்கள் சங்கம் எப்படி போகும்போது தொழிலாளருக்கு என்ன மாதிரி உரிமை நீங்கள் பெற்று தருவீங்க? நிச்சயமாக சங்கங்கள் இன்னைக்கு ஏன் இந்த வெல்டிங் சங்கம் மட்டும் துவங்குறாங்க, பாதி நாள்லேயே விட்டுடுறாங்க. அது காரணம் இந்த தொழிலாளர்களை ஒன்றிணைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல். வரவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சங்கத்தை பதிவு பண்ணாமல் அந்த தொழிலாளருடைய பணத்தை பறிப்பதற்காக தான் வராங்க. அதனால தான் அந்த சங்கங்கள்லாம் தோற்று விட்டது. இந்த சங்கம் நிச்சயமாக தொழிலாளருக்கு ஒரு பெரிய வாழ்வை ஏற்படுத்தி தரும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறோம். இந்த தென்னிந்திய சங்கம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். தமிழக அரசுக்கு வெல்டிங் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் தான் முக்கியத்துவமாக இருக்குது. ஆனால் அந்த வெல்டிங் தொழில் செய்பவர்களுக்கு அந்த நல வாரியத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்காக எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். ஏன்னா இந்த தொழில் அவ்வளோ கடுமையாக உழைக்கிற தொழிலாளிகள் இருக்கிறாங்க. மின்சாரத்தில் மானியம் வேணும். அதுக்கப்புறம் சிறு தொழில்கள் துவங்குவதற்கு ஒரு மானியம் கொடுத்து ஒரு கடன் உதவி தரணும் அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இரும்பின் விலை ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டாக இருக்குது. தங்கம் மாதிரி ரேட்டு போயிட்டே இருக்குது. அதை கட்டுக்குள்ளே கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் பெருக்கணும். ஓகே. சென்னை அனைத்து நுகர்பொருள் வியாபாரிகள் நல சங்கத்தின் தலைவரும் விநியோகர்களின் பாதுகாவலர் திரு கே நடராஜன் அவர்கள், செயலாளர் திரு ஏழுமலை அவர்கள், பொருளாளர் திரு எஸ் சிலம்பரசன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் தென்னிந்திய வெல்டிங் தொழிலாளர் சங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அனைவருக்கும் வணக்கம். சென்னை அனைத்து நுகர்பொருள் விநியோகர்கள் நல சங்கத்தின் தலைவர் டாக்டர் கே நடராஜன். தென்னிந்திய வெல்டிங் தொழிலாளர்கள் நலச்சங்க துவக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் இனிதே நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவரையும் மனமாற பாராட்டுகிறோம். என்னோடு தென்சென்னை விநியோக நல சங்கத்தின் செயலாளர் ஏழுமலை அவர்கள், செயற்குழு உறுப்பினர் சங்கத்தின் நிர்வாகி விஜயகுமார் அவர்கள், அருமை சகோதரர் சாதிக் பாட்ஷா அவர்கள் இந்த விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் தென்சென்னை விநியோக நல சங்கம் அழைக்கும் அனைவருக்கும் உறுதுணையாக இன்று மிகப்பெரிய உறுதுணையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சங்கம் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். எங்கள் நல்லபடியாக ஊக்குவிச்சாங்க. ஸோ இந்த சங்கம் மேல் இன்னும் உயர என்னோடய வாழ்த்துக்கள்.